நம் மக்களுக்கு நீ நடக்க பாதை அமைத்து தருகிறேன். நீ கரை சேர நான் துடுப்பு ஆகிறேன் என உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு அக்கறையாய் அரிச்சுவடு ஆரம்பித்து பார்த்தும் படித்தும் கேட்டும் என துளிர்விட்ட உணர்வுக்கு உணர்வாய் தளிவிட்ட கல்விக்கு தாகத்துக்கு தனலாய் கை கொடுத்து கல்வி நிறுவனத்தை இந்நாள் வரைக்கும் சீரும் சிறப்புமாக கல்வி பணியாற்றி வருகிற நம் இயக்குனர் திரு சேகர் அவர்களை தலைமை உரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லி கேட்க வேண்டியதாக அம்பேத்கருடைய போதும் 134வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதை நடத்தினாலும் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இளைஞர்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றோர்களாகட்டும், யாராவது இருக்கட்டும், கோஆப்ரேஷன் இருக்கணும். ஒரு செய்யலாம், நாமும் இணைந்து செய்வோம். ஏன்னா இது கல்வி சம்பந்தப்பட்டது. அம்பேத்கர் என்பது வெறும் அம்பேத்கர் மாத்திரமல்ல, கல்வி சம்பந்தப்பட்டது. 2000 ஆண்டுகளாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், இல்லை அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தோம், காலால் மிதிக்கப்பட்டு கிடந்தோம். இன்றும் அப்படித்தான் இருக்கிறோம், இல்லையா? உண்மைதானே? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். ஏதோ வளர்ந்துட்டோம் நினைக்காதீங்க. ஏதோ அங்கங்கே அத்தி பூத்தா மாதிரி ஒரு வாஜர், ஒரு இபி, அப்படியே ஏதோ ஒரு மிலிட்ரி, ஒரு அத்தி பூத்தார் போல எங்கேயோ ஒன்று இருக்கும், அவ்வளோதான். இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்கு. 2000 மக்கள் தொகை உள்ள நம்முடைய இந்த கிராமத்தில் 20 பேர் கூட அரசாங்கத்தில் வேலையில் கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் இதுக்கு? 2025 ஆண்டு காலம் தேவையா? எப்பவோ ஒரு காலத்தில் அது வெள்ளைக்காரனோ பிரிட்டிஷ்காரனோ காலனி ஆதிக்கமோ இல்லை ராஜாக்களின் ஆதிக்கமோ மன்னர்களின் ஆதிக்கமோ அந்த நாட்களிலே அடிமைப்படுத்தப்பட்ட தனம் இருந்தது. நாம் எல்லாம் அப்படியே இருந்துட்டோம். இன்று அப்படி அல்ல. இன்றைய நாளில டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி நாம் கல்வி கற்பதற்கு முழு உரிமை உண்டு. அதை யாராலும் தடுக்க முடியாது. இரண்டாவது, நாம் படிப்பதற்காக அரசாங்கம் எத்தனையோ வழிமுறைகளை உருவாக்குகிறது. அரசாங்கம் எத்தனையோ வழிமுறைகளை உருவாக்கி இந்த அடித்தட்டு மக்கள், இந்த எஸ்சி எஸ்டி, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் மேலே வரணும்னு அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நாம் மேலே வர முடியவில்லை. ஏன் வர முடியவில்லை? என்ன காரணம்? என்ன காரணம்னா, என்ன கேட்டீங்கன்னா ஒன்று தான் சொல்லுவேன், நம் சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தான் அடிப்படை காரணம். எந்த பெற்றோர்களும் முயற்சி எடுப்பது கிடையாது. நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளை படிப்பை தவிர வேற எதையும் நோக்கக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ அதை பண்ணணும். காலம்புறா உழைச்சி தன்னுடைய கணவனுக்கோ பிள்ளைக்கோ சகோதரனுக்கோ போய் குடிச்சு தொலைடான்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பணம் செலவு செய்வதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்காரர் கேட்கட்டும் பாருங்க, ஐயோ அவன் அடிச்சிடுவான், அந்த ஐயோ ஓய்ச்சி தொலைட்டு இருந்தா 100 ரூபா எடுத்துன்னு போய் போயிட்டு போய் குடிச்சிட்டு வந்துரு, போச்சு 150 ரூபா. எவ்வளோப்பா கோட்ரு? 100 தெரியல, ஏதோ ஒரு இருக்கும் 200 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குவார்டர் பாட்டில். அநியாயக்காரர்களே அக்கிரமக்காரர்களே, குடிக்கிறவங்கள தான் சொல்றேன், யாராயிரு அநியாயக்காரர்களே அக்கிரமக்காரர்களே, உங்கள் குடும்பத்தையாவது உங்கள் பிள்ளைகளையாவது உயர்த்துங்கள். நீங்கள் சமூகத்தை சீர்திருத்த வேண்டாம், சமூகத்தை நீங்கள் தூக்கிவிட வேண்டாம், சமூகத்தில் யாரையும் உயர்த்தி விட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை தூக்கி விடுவதற்கு பெற்றோர்களே நீங்கள் கொஞ்சம் உறுதி எடுங்கள். நீங்கள் கொஞ்சம் மாறினால், மனம் மாறினால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் இங்கே நாளை அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக களமாடுவார்கள். நீங்கள் மாத்தி பாருங்க, உங்க யோசனையை மாத்தி பாருங்க, உங்க எண்ணத்தை மாத்தி பாருங்க. போறான், குடிக்கிறான், அழிஞ்சு போறான், எங்கேயோ போய் நீங்க கஷ்டப்படுறீங்க, பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில், குறிப்பா நம்ம சமுதாயத்தில், நம்ம ஜாதியில, இந்த பர ஜாதியில யாரு உழைக்கிறாங்கன்னா பெண்கள் தான் உழைக்கிறாங்க. கை தட்டுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கை தட்டுங்க. பெண்கள் தான் உழைக்கிறாங்க. பெண்கள் உழைச்சி 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 குடிகார பிள்ளையும் காப்பாற்றுறாங்க,
குடிகார புருஷனையும் காப்பாத்துறாங்க, கூட இருக்கிறவங்களையும் காப்பாத்துறாங்க. எவ்வளவு உயர்ந்த குணங்கள் பாருங்க. அவர்களே இல்லை என்றால் குடும்பங்கள் குடும்பமாக இருக்காது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இதெல்லாம் விளையாட்டுக்கோ சிரிப்புக்கோ சொல்லல, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, நம் இனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த அடித்தட்டு மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, தலித், எஸ்சி எஸ்டி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அங்க நான் இது வரைக்கும் போனேன், எவ்வளோ ஊர் போயிருக்கேன், அப்படியே சர்வே பண்ணுவேன். நான் போனா என் வேலையை பார்த்துன்னு வரமாட்டேன். அங்கே யாராவது ஏழை இருக்கிறாங்களா, நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா பண்ணுவேன். அங்கே யாராவது ஏதாச்சும் அம்பேத்கர் பற்றி சொல்ல முடியுமா சொல்லுவேன். ஏதாவது நீதியை பற்றி சொல்ல முடியுமா சொல்லுவேன். வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்பேன், சொல்லி விடுவேன். அப்படி நான் ஆலோசனை பார்த்தபோது எல்லா கிராமங்களிலும், இது நல்லா கவனிச்சுங்க, எல்லா கிராமங்களிலும் நான் இதுவரை 60 வயது ஆகிறது, இதுவரை நான் கண்ட களத்தில் எல்லா கிராமங்களிலும் சுற்றி பார்த்து விட்டேன். அழிந்து போகிறவர்கள் அடித்தட்டு மக்கள், அதிலும் குறிப்பாக அழிந்து போகிறவர்கள் ஆண்கள். நம்ம ஊர் எடுத்துங்க, நம்ம ஊரை எடுத்து பாருங்க. அழிஞ்சு போன இறந்து போன ஆண் மக்கள் எதனால் அழிந்தார்கள் என்று பார்த்தால், ஏதோ பெருசு பெருசா வியாதி வந்து யாரும் சாகல. அந்த வியாதிக்கு மூல காரணம் போதைப் பொருள். அந்த வியாதி சாவுக்கு மூல காரணம் போதைப் பொருள். அவர்கள் செத்து மடிவதற்கு மூல காரணம் போதைப் பொருள். இதை நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? எல்லா ஊர்லயும் பார்ப்பேன், ஆம்பளைங்க நல்லா வாட சாட்டமா இருப்பான். நான் நினைப்பேன், பார்த்தீங்களா எப்படிலாங்கிறாங்க, நாமளும் தான் கிடக்குறோமே, நம்மலாம் சோத்துக்கு இல்லாமல் தண்ணிக்கு இல்லாமல் கூழுக்கு இல்லாமல் வீங்கி வெடிச்சு ஏதோ வெந்து நொந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம். இங்கே இருக்கிறதுலையே கொஞ்சம் வயசுன்னு பார்த்தா மாமாவுக்கு தான், மரிதாஸ் மாமா 76ன்னு நினைக்கிறேன். என்ன மாமா அவங்க வயசு? 77. பாருங்க, இன்னைக்கும் அவரு பாருங்க. நான் நம்ம ஊர்ல இந்த அம்பேத்கர் பிறந்த விழாவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த கல்வி பயின்ற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை கூப்பிட்டுருப்பேன். என்னால் முடிஞ்ச இருக்கு பிள்ளைங்க கூப்பிட்டுருக்காங்க. மீதி எல்லாம் இந்த கற்பி டீம்ல இருக்கிற கூப்பிட்டுருக்காங்க. 77 நிறைந்த மாமா ஒரே வார்த்தை தான் சொன்ன, வந்துட்டாரு. நம்ம ஊர் பாருங்க, இளைஞர்களை பாருங்க, பெரியவங்களை பாருங்க, இருக்காங்களா பாருங்க. நம்ம பிள்ளைங்க, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க, நம்ம செல்வங்கள் ஆடுது, பாடுது, பேசுது, படிக்குது, ஏதாயிலும் சொல்லுது. இதை பார்க்கணுமே. என் பிள்ளையும் ஆடுதா, பாடுதா, பேசுதா, பரவாயில்லையே. ஒரு பாராட்டுறதுக்காவது ஒரு பேரண்ட்டுங்களோ அண்ணன் தம்பிங்களோ வந்து உட்காரணுமா வேணாவா? ஏதோ இது கிளின்டன், அபி, சேகர், சரத், பரத், பாலா, எம்சிபா, தவச்சித்ரன், இவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இதோ ஏதோ போல இந்த டீமு. அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுவான், சொல்றவனுக்கு இந்த வாய் இருக்குத, வாய் வாய் நாக்கு நாக்கு எல்லாத்தையும் அடைக்கலாம், எல்லாத்தையும் அடைக்கலாம். அடிக்கிற ஆம்பளை அடிக்கலாம், குடிக்கிற ஆம்பளை அடிக்கலாம், என்ன திட்டுற சண்டை போடுற பொம்பளை அடிக்கலாம். ஒன்றை மாத்திரம் அடக்க முடியாது. என்னது? நாக்கு. இந்த நாக்கு இருக்குது சும்மாவே இருக்காதான். நீ சும்மாவே தூங்கும்போது கூட யாரை பற்றியாவது பேசிட்டு இருக்குமா, தூங்கும்போது கூட யாரை பற்றியாவது குற்றம் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா குற்றம் சொல்கிறவர்கள் 1000 பேர் இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன் இந்த சமூகம் மேலே வரலன்றதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த குற்றம் சொல்லி சொல்லி மற்றவங்களை குறை சொல்லி சொல்லியே என்ன பண்ணுறோம், நம்ம கீழே இருக்கிறோம். அது கீழான புத்தி. அந்த புத்தி என்ன தெரியுமா? மற்றவங்களை குறை சொல்கிறது கீழான புத்தி. மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், அவன் அப்படி தான் சொல்லக்கூடாது. அது ஒரு அந்த கீழ்மையான எண்ணம் என்ன ஆகும்னு சொன்னால், அது நாளடைவில் வளர்ந்து 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 தப்பை பிறப்பிக்கும், தவறுகளை பிரசவிக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தப்பான தவறான எதையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகள் முன்பு கூட பேசக்கூடாது. நான் அடிக்கடி தான் சொல்வேன், பிள்ளைகள் முன்பு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறோன்னா காரணம் என்னன்னாக்கா, நம்ம முன்னாடியே அவன் பண்ணுற தப்பை அனுமதிக்கிறோம். அவன் செய்ப்பா, நீ செய்யுமா, பரவாயில்ல செய், ரைட் ஓகேன்றோம். தப்பு இல்லை, உன் பிள்ளை, நீ பத்த பிள்ளை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான்னா சேர்க்காத, 2 நாளைக்கு சோறு போடாத, தெரிந்து வெளியே. 3ஆவது நாள் என்ன பண்ணுவான், அம்மா நேற்று என்ன தெரிஞ்சிச்சின்னு பயந்துன்னு வருவான். நீ அவன் அடிப்பான் உதைப்பான்னு பயந்துட்டு விட்டினா உனக்கு காலம்புறம் அடிச்சுட்டு தான் இருப்பான். நீயும் நிம்மதியாக இருந்த பாடு இல்லை, அவனும் நிம்மதியாக வாழ்ந்த பாடு இல்லை, நம்ம குடும்பமும் நிம்மதியாக இருந்த பாடு இல்லை. அருமையானவர்களே, இந்த சமூகம் அழிந்து போவதற்குண்டான காரணங்கள் குடித்து குடித்து ஆணினம் அழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலித் இனத்திலே, நம்ம இனத்திலே ஆணினம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆணினமே கிடையாது. பெரியவங்க சொன்னால் கூப்பிட்டா ஒரு 10 பேரோட பொறுக்க முடியல. இல்லை இல்லை, குடிச்சு குடிச்சு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். குடிச்சு குடிச்சு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது,
போய் சேர்ந்துருக்கு. அருமையானவர்களே, இந்த மது அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அந்த மதுவானது எந்த ரூபத்தில் வந்தால், அது மாத்திரையோ ஊசியோ புகையிலையோ சாராயமோ இல்லை விஸ்கியோ, எந்த ரூபத்தில் வந்தாலும் அது உங்கள் உயிருக்கு கேடு, உங்கள் குடும்பத்திற்கு கேடு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எல்லாம் குடிக்கலாம், நான் தான் குடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷம். குடிச்சா ஒரு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் மட்டுமா வரும், ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஒரு எனர்ஜி வரும். குடிச்சா ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி என்ன எனர்ஜி? அது கெடுக்கிற எனர்ஜி. அது தூண்டும், மூளையை தூண்டும், சிந்தனையை தூண்டும், என்னத்தை போனாலும் பண்ண தூண்டும். ஆனால் அந்த எனர்ஜி அது ஒரு நாளும் நன்மையை செய்ய தூண்டாது. அந்த போதை பழக்கம் ஒரு நாளும் நன்மையை செய்வதற்கு தூண்டவே தூண்டாது. தவறான செயல்களை செய்வதற்கு மட்டும்தான் போதைப் பொருள் தூண்டும். எனவே அருமையானவர்களே, இன்றைய இளைஞர்களே, குறிப்பாக இன்றைய படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஏன் அந்த கல்வியை வச்சு நடத்துங்கிறோன்னு சொன்னால் 1000 பேர் 1000 சொன்னால் கூட சொல்லுவானுங்க. நிறைய பேர் சொல்கிறவங்களாங்கிறோம். என்ன சொல்லுவான்? ஏண்டா நீ அங்கெல்லாம் போகாதரா, அவங்களுக்கு வேலை தொழில் கிடையாது, அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னுவான். அவங்களுக்கு எங்கேருந்தோ கொட்டுறாங்கன்னு. எங்கடா கொட்டுறாங்க? எங்கள் பாக்கெட்லேருந்து 5 10 கொட்டி ஏதோ பண்ணுறோம், அவ்வளோதான். யார் கொட்டுறாங்க? நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்படி இதெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது. உன்னால் முடிஞ்சா செய்ய, முடியலையா விட்டுரு. 10 ரூபா கொடுத்துட்டு 10 கேள்வி கேட்காத. 10 ரூபா கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டு 10 கேள்வி கேட்காத. உன்னால் முடிஞ்சா கொடு, முடியலையா இன்னும் பார்த்துட்டு போ. நம்ம பிள்ளைகளை செய்கிறத பார்த்துட்டு போ இல்லையா? செய்கிற பிள்ளைகளையும் கொத்தம் சொல்லிக்கணும். செய்யாதது எல்லாம் செய்யறதுக்கும் கிட்ட வராமல் செய்கிறவங்களையும் கெடுத்துக்கிட்டு வர பிள்ளைகளையும் கெடுத்துக்கிட்டு எப்படிப்பா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும். சின்ன வயசுல என்ன பழகிறோமோ அது கடைசி வரைக்கும் அதான். 8 வயசு வரைக்கும், பிறந்தது முதல் 8 வயசு வரைக்கும் என்னத்தை கற்பிக்கிறீங்களோ பிள்ளைங்களுக்கு அது ஸ்ட்ராங்கா பிடிச்சிடும். நீ ஒன்னா பாருங்க, பிள்ளைங்களுக்கு எதை சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை பிடிச்சிக்கும். ஒரு இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுங்க, அது பிடிச்சிக்கும். ஹிந்தி பேச கற்றுக் கொடுங்க, பிடிச்சிக்கும். நல்லதை சொல்லிக் கொடுங்க, பிடிச்சிக்கும். இது பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த 8 வயசுக்கு மேல தப்பானது நீயே இதை பண்ணுன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை பண்ணாது. கண்டிப்பா பண்ணாது. திருடினுவா பண்ணாது. ஏன்? நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கிறோம். எல்லாத்திலையுமே குடிக்கிறதுல முன்மாதிரியா இருக்கிறோம், எல்லாத்திலையும் முன்மாதிரியா இருக்கும். எங்கேயோ போறோம், யார் வீட்டு பொருளோ இந்த மறைச்சு எடுத்துன்னு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். தப்பு. யார் வீட்டு பொருள் என்ன பண்ணக்கூடாது? அது தேங்காயோ மாங்காயோ எந்த காய் எடுக்கக்கூடாது. அடுத்தவங்க பொருள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வேலைக்கு போறோம்னா நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும். அந்த ஜெனினஸ் இருந்தால் மட்டும்தான் உங்க பிள்ளைங்க அதன்படி வளரும். உங்களிடத்தில் இருக்கிற தவறுகள் பிள்ளைகள் அப்படியே மாற்றுது. ஏன்னா நீங்க வாயால சொல்லலாம் கூட அதை செயலால காட்டிடுறீங்க. இப்படித்தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சமூகம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, படிக்கின்ற பிள்ளைகளை, குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் தடம் மாறக்கூடாது. இந்த படிப்பை விட்டு தடம் மாறக்கூடாது. இந்த படிக்கின்ற பிள்ளைகளின் பெற்றோர்களை நீங்கள் இந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதிலிருந்து மாறவே கூடாது. காலேஜ் வரைக்கும், ஹையர் கோர்ஸ் வரைக்கும் அரசாங்கம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குது. இலவச காலேஜ், இலவச படிப்பு எல்லாம் கொடுக்குது. பயன்படுத்துறது இல்லை. இதை நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றோருங்க பயன்படுத்துறது இல்லை. அதனாலதான் அறியாமை காலம் என்ன எங்க நடக்குது, எங்க போடுறாங்க ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அதனால அப்படியே இருந்துட்டோம். இன்னைக்கு ஏதோ எங்களால் முடிந்த மட்டும் சின்ன இந்த பிள்ளைங்களுக்கு சின்னதா கொஞ்சம் சொல்லி கொடுத்து, இந்த பிள்ளைங்களை காலேஜ் போறியா, நீ அங்க போறியான்னு ஏதோ ஒரு சின்ன வழிகாட்டுதல் எங்க மூலயமா, அந்த கல்வி மூலயமா அவங்கள சேர்க்கறதுக்கு பிள்ளைகள் ரொம்ப பாடுபடுறாங்க. இல்லைன்னா காலேஜ் நம்ம பிள்ளைங்க காலேஜ் உங்க பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க சேர்ந்து என்ன பண்ணுவான்? அவனை காலேஜே போக விட மாட்டான், கன்னடாவே போக விட மாட்டான், நிறுத்திக்குவான். ஊர் சுத்தலாம் வேண்டாம், நிறுத்திடுவான். விடாதீங்க, பிள்ளைகளை விடாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் அதனால தான் சொன்னார், கல்வி ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். கல்வி சும்மா சாதாரணது இல்லை, பெரிய ஆயுதம். அதை மட்டும் எடுனார் அம்பேத்கர். சும்மா வன்முறையை தூண்டுறது, போராடுறது, எங்கன்னா போய் எவனா அச்சுட்டு வச்சுக்கிட்டு சண்டை போட்டு இருக்கிற வாழ்வையும் குடிசோறு பண்றது, இந்த மாதிரி அசிங்கமான அவலகரமான செயல்கள்லாம் விட்டுடுங்க. படிக்கின்ற பிள்ளைகளை படிக்க விடுங்க. படிக்க பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் கிண்டல் பண்றது, கேலி பண்றதை நிறுத்திடுங்க. ஏன்னா அவன் போக போட்டான்னா எவன் பார்க்க மாட்டான். அவன் என்ன, அவன் சேகரன்னா இவன் என்ன, அவன் என்ன, எல்லாரும் தான் திட்டுறான், என்ன தான் திட்டுறான். அவன் யாருன்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் ஜீனியஸ் ஆயிடுறான், பெரிய அறிவாளி. அங்கெல்லாம் நம்ம பேச முடியாது. அதனால தயவு செய்து உங்கள் படிக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் நன்றாக படியுங்கள். நாளைக்கு நீங்களும் ஒரு ஆபீசரா, இங்க ஒரு ஆபீசர் இல்லை, இங்க 50 ஆபீசர் வந்து உட்காரணும்.
இந்த 50 ஆஃபீஸருங்க உட்காரணும். நாளைக்கு பேசுறதுக்கு சேகரெல்லாம் இந்த செல்வரசு அண்ணன் இதோ ஒன்றும் இருக்கிறாங்க, நிறைய பேர் சாந்த அண்ணன் உங்களாம் இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களாம் பேசுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு நடங்க. வாழ்க்கையில் சிறப்பாக நம்ம மேலே வர முடியும். அருமையானவர்களே, இந்த கல்வி அமைப்பு என்பது கல்விக்காக மட்டும். ஒன்று சொல்லிடுறேன், இந்த கல்வி அமைப்பு என்பது கல்விக்காக மட்டும். எங்களால் முடிஞ்ச மட்டும் யாரெல்லாம் வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவி தான் செய்ய முடியுது. பெரிய உதவி எதுவும் எங்களால் செய்ய முடியாது. பெருசாக எதுனா செய்யணும்னா எல்லாரும் ஆமாம் செய்யலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தாராள குணம் கொண்டவர்கள். வாழ்வது கொஞ்ச நாள் தாங்க, வாழறது கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, போச்சு லைஃப். இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உதவி செய்து அதன் மூலயமா அவங்கள ஒரு காலேஜுக்கோ இன்ஜினியரிங்கோ ஒரு பெரிய படிப்போ சேர்க்கறதுக்கு உண்டான வழிவாசலை நம்மளால் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கற்பி டீம் உங்களுக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த டீம் செயல்படுறதுக்கு செல்வரசு ஒரு முக்கியமான காரணம். தம்பி செல்வரசு இல்லைனாக்கா இந்த டீம் அவ்வளோவா சிறப்பாக செயல்படாது. எங்கே இருந்தாலும் இதை பற்றியே சின்ன எங்கெல்லாம் வந்தால் இப்படியே ஊட்டப்படுறா, வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணுறா, அத்தை பண்ணுற இத்தை பண்ணுறான்னு சொன்னால் இப்போ வந்தான்னா அத்தி என்ன பண்ணலாமாம்மா, ஏது பண்ணலாம், ஏன் உயிரை எடுத்துட்டுருப்பான், என்ன பண்ணலாமாம்மா, ஏது பண்ணலாம், டே வயசாகிடுச்சுரா, போய் அளவுக்கு ஈடு கொடுத்து என்னால் வர முடியாது. உன்னை முதல்ல யூ ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் யுவர் ஓன் லெக். முதல்ல உன் காலில் நில்லு, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, அப்புறம் பார்த்துக்கலாம் சமுதாயத்தை. நாங்கள் நடத்துகிற பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், யார் சரத்து பரத்து இவங்களுக்குலாம் கூட சொல்லுவேன், தம்பியில் நானும் டியூஷன் எடுக்கிறேன்ட்டு பெரிய வாத்தியார், நான் காலேஜ் ப்ரொஃபஸர் மாரி ஆகிடாதீங்க. உங்களுக்கு படித்து நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேலையில் முதல்ல நில்லுங்க. அப்போ தான் அந்த கல்வி டீமுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஏதோ நானும் சொல்லிக் கொடுக்குறோம் மேகன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க. அவங்களுக்கும் நான் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இதை நாங்கள் ஒரு அழைப்பாகவே கேட்குறோம், ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறோம். உங்கள் கையில் படித்த டிகிரி ஹோல்டர் நிறைய இருக்கிறீங்க, படித்த பிள்ளைங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து வரவங்க யாருன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களை தூண்டி விட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த கத்தியை வந்து வெட்டாத கத்தி என்ன பண்ணுவோம், நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கும். தீட்ட தான் நான் அது வெட்டும். அந்த மாதிரி இந்த கல்வியை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒரு உந்து விசை தள்ளிக்கிட்டே இருந்தால் தான் அது வளர்ச்சி அடையும். இல்லைன்னா அந்த சமுதாயம் விடியாது. அவன் தடுத்தான் ஒரு காலத்தில் அவன் தடுத்தான் நம்மளை படிக்காத கொள்ளாத. இப்போ எவனும் தடுக்கல, ஆனால் நாம படிக்கல. இதுதான் உண்மை. எல்லாம் வழி திறந்து விட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் திறந்து வச்சு அம்பேத்கர் எழுதின சட்டம் நம்மளை நல்லா ஃப்ரீமேன் எங்கே வேணாலும் போகலாம், அந்த அளவுக்கு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் போகிறதுக்கு கால் போக மாட்டேங்குது. அதை நாம தான் முயற்சி எடுக்கணும். எனவே எப்பொழுது இந்த கற்பி டீம் நடந்தாலும் இது யாருக்கோ எங்களுக்கு அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்பதை மறந்து போகாதீர்கள். கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் இல்லைனா கூட பேரண்ட்டுங்க வந்து உக்காந்துருங்க, கொஞ்சம் பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். எனவே இந்த கற்பி டீம் உழைப்பாளர்களான செல்வரசு, தம்பி பாலா, பரத், சரத், எப்சிபா, சவுந்த, என்னப்பா முகேஷ், சந்துரு, நிறைய பேர் உழைக்கிறாங்க. இந்த போஸு பின்னாடி முகம் தெரியாமல் நான் செய்கிறேன்னு தெரியாமையே செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அந்த நல்ல உள்ளங்களை தான் எதிர்பார்க்குறோம். அவங்க எதுவும் பணமோ காசோ எதிர்பார்க்கல, எதிர்த்து கொடுக்குறது அவங்களுக்கு. அந்த நல்ல உள்ளங்களுக்கு கற்பி டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு, இன்னும் ஒரு சிலர் முக்கியமான வந்திருக்கிறாங்க. சகோதரி வந்திருக்கிறாங்க, தோழர் பிரதர் வந்திருக்காரு. ஆளால் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ. சாப்பாடு நான் கூட சாப்பிடல, பசிக்குது, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்தவங்க, அவங்கள நம்ம ஹானர் பண்ணணும். அவங்க பேச்சை கேட்கறது ஒரு பெரிய ஹானர். அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்போம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், தயவு செய்து அருமையானவர்களே கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன், இந்த ஏரி கரையில் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருங்க. பசங்க படிக்கிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க, வழியில் ரோடு சுத்தமாக இல்லை, அசிங்கமாக இருக்குது, தண்ணியும் வடிஞ்சு போச்சு. அப்போது அந்த கழிப்பிட வசதியும் இருக்குது. அப்படி போயிடுங்க. பசங்க மேலே டியூஷன் போய் கொஞ்ச நேரம் நான் உட்கார முடியல, என்ன கூட அந்த பிள்ளைங்க எப்படி தான் உட்காந்துக்குதோ பாவம். நம்ம பிள்ளைங்க நோய் வந்து நல்லா இருக்காது இல்லை. அதனால் கொஞ்சம் அந்த ஏரிக்கரையை சுத்தமாக வச்சுருங்க. இந்த இடம் நல்லதுக்கு பயன்படுத்தும். நம்ம இளைஞர்கள் தான் கட்டினாங்க, பாராட்டுகள், அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நம்ம ஒரு இளைஞர்கள் தான் இந்த மேடையை கட்டியிருக்கிறாங்க, பெரிய வேலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மேடையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதும் கொஞ்சம் யோசிங்க. நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பயப்படுறாங்க. இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் டியூஷன் இங்கே நடத்துங்க,
பெரிய பிள்ளைங்களை அங்கே நடத்தும். அங்கே ஒரு வீடு, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. நம்ம செல்வரசுக்கு வந்து ஒரு வீடு, ஆனால் அங்கே ஒரு தியாகம் பண்ணுறாங்க. 50 பிள்ளைங்க போகிறது, 50 பிள்ளைங்க வருது, அந்த வீட்டு வழியாகவே ரூம் வழியாகவே போகுது வருது. என் வீட்டில் கூட விட மாட்டேன், அவங்க விடுறாங்க. எவ்வளோ தயாளகணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அவ்வளோ வீட்டை ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு விட்றாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்தையும் கொஞ்சம் விடுங்க. சும்மா தாயாடிக்கிட்டு அத்தாடிட்டு பண்ணிக்கிட்டு நாசம் பண்ணாதீங்க. சாயங்காலம் அந்த 1 to 5th பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இங்கே படிக்கட்டும், ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அங்கே படிக்கட்டும். சரியா? இந்த ஒரு உதவி மட்டும் உங்களை செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவங்கள் அனைவருக்கும் நன்றி.